வழியாட்டு. முனியாண்டி வருடா வருடம் குடும்பத்துடன் கருப்பண சுவாமி கோவிலுக்கு போவது வழக்கம். இந்த தடவை சாமிக்கு நேர்த்தி கடனாக ஆடு ஒன்றை கொடுக்க வேண்டி ஆடு வாங்குவதற்கு பக்கத்து ஊருக்கு சென்று ஒரு வழியாக ஆட்டுடன் வீடு வந்து சேர்ந்தான் முனியாண்டி. காலையில் சென்றவன் மாலையில் தான் வந்து சேர்ந்தான். இதை பார்த்த அவன் மனைவி கமலா, என்னங்க கோவிலுக்கு ஆடு வாங்க இவ்வளவு நேரமா? அதை ஏன் கேட்கிற? ஆடே கிடைக்கல. நானும் கையில காசு வச்சுக்கிட்டு ஆடுக்காக எத்தனை இடங்களுக்கு தான் அலையிறது, ஒரு இடத்துலயும் கிடைக்கல. கறிக்கடைக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பக்கத்து ஊருக்கு போய் வாங்கி வர்றேன். போய் வந்த களைப்பில் இந்த ஆட்டுக்குட்டிய ஓரமா கட்டு என்றான். அப்போது வீட்டினுள் இருந்த அவன் 10 வயது மகள் பூங்கொடி ஓடி வந்து, ஹை ஆடு என்று அந்த கருப்பு நிறமுள்ள ஆட்டை தொட்டு பார்த்து விட்டு பிறகு தன் தந்தையை பார்த்து, அப்பா இந்த ஆடு நமக்கா என்று கேட்க, அதற்கு முனியாண்டி, இல்லடா இந்த ஆடு நமக்கு இல்லை, கோவிலுக்கு. இதை சாமிக்கு நேர்ந்து விடணும். நாளைக்கு நாம கோவிலுக்கு போக போறோம். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியையும் கொண்டு போகணும். மகளுக்கு பதில் சொல்லிவிட்டு மனைவியிடம், கமலா தண்ணி கொடு, ஒரே தாகமா இருக்கு என்று மனைவியிடம் தண்ணீர் வாங்கி குடித்தான் முனியாண்டி. அவனுடைய மகள் பூங்கொடி கட்டப்பட்ட ஆட்டை தடவி தடவி கொடுத்து விளையாடினாள். கோவிலுக்கு நேர்ந்த ஆடும் பூங்கொடியின் கைகளை நாக்கால் தடவியது. அவளும் ஆட்டுக்குட்டியை அன்பாக முத்தமிட்டாள். ஆடும் அவளிடம் அன்புடன் ஒட்டி கொண்டு செல்லமாக விளையாடியது. பிறகு பூங்கொடியின் காதை கடித்தது. பூங்கொடிக்கு அந்த ஆட்டிடமிருந்து விலக மனமில்லை. அழகான ஆடு, கருப்பு நிறமுள்ள ஆடு. அன்பாக விளையாடுவதால் அவளால் அதை விட மனமில்லை. சிறிது நேரத்திற்குள் இருவரும் நண்பர்களானார்கள். இதை பார்த்த முனியாண்டி, பூங்கொடி இங்கே வாடா, இது கோவிலாடு, அது தொந்தரவு செய்யக்கூடாது, அப்புறம் சாமி கோவிச்சிடும் என்றான். அப்பா நான் இந்த ஆட்டை தொந்தரவு செய்யலப்பா, அதுதான் என்கிட்ட அன்பா விளையாடுது. ஆனா இந்த ஆட்டை கோவிலில் விட்டுட்டு ஏன் வரணும்? இதை நாமே வளர்ப்போம்ப்பா, எனக்கு இந்த ஆடு பிடிச்சிருக்கு. மகளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு முனியாண்டி தெரியாமல் விழித்தான். மகள் நினைப்பது போல் இதை கோவிலில் விட்டுட்டா வர முடியும்? இது பலி கொடுக்கப்பட போகும் ஆடல்லவா, இது அந்த கருப்பணசாமிக்கு வேண்டிய ஆடல்லவா, இதை நான் எப்படி வீட்டில் வளர்க்க முடியும்? உள்ளுக்குள்ளே முனியாண்டி குமிறினான். மகள் பூங்கொடி சின்ன பிள்ளை, அவளுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. நாளைக்கு நாம் கோவிலுக்கு போகும்போது இதை பற்றி புரிந்து கொள்ளுவாள். மகள் பூங்கொடி அந்த பலி கொடுக்க போகும் அந்த ஆட்டிடம் இவ்வளவு அன்பாக பழகுகிறாளே. மனதில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்ட முனியாண்டி மறுபடியும் மகள் பூங்கொடியை அழைத்தான். பூங்கொடி, உன்னை அம்மா கூப்பிட்டது மாதிரி தெரியுது, என்னான்னு கேட்டுட்டு வா என்று மகளை திசை திருப்பி அந்த ஆட்டிடமிருந்து பிரிக்க முயன்றான். மகள் பூங்கொடி அன்பாக பழகிய அந்த ஆட்டை பார்த்து, ஆட்டுக்குட்டி கண்ணு, என்ன எங்க அம்மா கூப்பிட்டுதான், நான் போய் என்னான்னு கேட்டுட்டு வர்றேன், நீ அது வரைக்கும் இந்த புல்லை சாப்பிடு, நான் வந்துடுறேன் என்று செல்லமாக ஆட்டை தடவி விட்டு வேகமாக வீட்டினுள் சென்றாள். முனியாண்டி கட்டப்பட்ட அந்த ஆட்டை பார்த்தான். அது தலையை மேலும் கீழும் ஆட்டியது. முனியாண்டி அதற்கு தண்ணீர் வைத்தான். மறுநாள் காலை 7 மணி. இன்று கருப்பணசாமி கோவிலுக்கு குடும்பத்துடன் போகும் நாள். நேற்று இரவே கோவிலுக்கு போக வேண்டிய பூஜை சாமான்களை தயாராய் முனியாண்டி வைத்திருந்தான். அதிகாலையிலே எழுந்து அவனும் அவன் மனைவி கமலாவும் கோவிலுக்கு புறப்பட நேற்று வாங்கிய பொருட்களை ஒவ்வொன்றாக எடுக்கும் போது ஆட்டின் நினைவு வந்தது. ஆட்டை பற்றியும் மகள் பூங்கொடி பற்றியும் வந்த நினைவால் உடனே ஆட்டை பார்க்க வீட்டுக்கு பின்புறம் சென்று பார்க்க தொடங்கினான் முனியாண்டி. அங்கே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கட்டப்பட்டிருந்த ஆட்டை காணவில்லை. முனியாண்டிக்கு கையும் காலும் ஓடவில்லை. தலை சுற்றியது போல் இருந்தது. பரபரப்பானான். அவன் மனம் படபடத்தது. அந்த வேகத்தில் மனைவியை அழைத்தான் முனியாண்டி. கமலா என்று சத்தம் போட்டு கத்தினான். அவனுடைய குரலின் வேகத்தை கேட்டு ஓடி வந்தாள் கமலா. என்னங்க என்று கேட்க, ஏண்டி ஆட்டை காணோமே? ஆட்டுக்குட்டியே காணோமா? இங்கேதானே ஆடு இருந்துச்சு, எங்கே போச்சு? அவளும் அதிர்ச்சியுடன் கேட்டாள். இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. 4 பக்கமும் தேடினர். ஆட்டை காணவில்லை. மகள் பூங்கொடி எங்கே? அவளையும் காணோம். ஆமாங்க,
மகளையும் காணோம். என்னடா இது, கோவிலுக்கு போற நேரத்துல ஆட்டையும் மகளையும் காணோம், எங்க போயிட்டாங்க? மீண்டும் அதே பரபரப்பு. இருவரும் அங்குமிங்கும் ஓடி ஓடி தேடினர். அவர்கள் ஓடுவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் என்ன ஏதோ வென்று அவர்களும் விசாரிக்க தொடங்கினர். கோவிலுக்கு என்று கட்டி போட்ட ஆட்டையும் வீட்டில் இருந்த மகளையும் காணோம். அப்படியா, எங்கேதான் போனாங்களோ? மகள் இப்படி சொல்லாம போகலாமா? ஒருவேளை பூங்கொடி ஆட்டை மேய்க்க வயக்காட்டு பக்கம் போயிருப்பாளோ என்று முனியாண்டியும் கமலாவும் நினைத்து வயல்காட்டில் எல்லா இடங்களில் தேடினர். கால்களின் வலிகள் அப்போது இருவருக்கும் பெரிதாக தெரியவில்லை. வயல்காட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் இருவரையும் பார்த்து, யாரை தேடுறீங்க என்று கேட்க, மகளையும் ஆட்டுக்குட்டியையும் தேடி வந்தோம் என்று முனியாண்டி அவர்களிடம் பதில் கூறினான். அதற்கு வயல்காட்டில் இருந்தவர்கள், அதோ அந்த மலை அடிவாரத்தில் உங்கள் மகள் பூங்கொடி ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு என்று சொன்னார்கள். முனியாண்டியும் கமலாவும் மேல் மூச்சு வாங்கியபடி, அப்படியா, அவள் அங்கேதான் இருக்காளா? எதுக்கு அங்கே போனா? எவ்வளவு தைரியம் இருந்தால் பூங்கொடி இப்படி செய்வாள்? இன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு அவளுக்கு தெரியாதா? இன்னைக்கு போய் அவளை 2ல் 1 பார்த்து விடுறேன். கோபமாக முனியாண்டி புலம்பியபடி மனைவியுடன் வேகமாக, அதுவும் கோபமாக சென்றான். பக்கத்திலே இருவரும் சென்று பார்த்தபோது அங்கே இருவருக்கும் ஒரு அதிர்ச்சி. அதை பார்த்ததும் சிலையாகி நின்றனர். கோவிலுக்கு நேர்ந்த ஆட்டை இறுக்கமாக பூங்கொடி கட்டி பிடித்தபடி கண்களில் தாரை தாரையாக கண்ணீருடன் அழுது கொண்டிருந்தாள். முனியாண்டி வந்த கோபத்தை மறந்து மகள் பூங்கொடி அழும் காட்சியை பார்த்ததும் என்னமோ ஏதென்று பதட்டத்துடன், என்ன பூங்கொடி, இங்கே வந்து அழுதுட்டு இருக்க என்று அவன் கேட்டான். அதற்கு பூங்கொடி, அப்பா, இந்த ஆட்டை கழுத்தை அறுத்து கொலை பண்ண போறீங்களா? சோகமான குரலில் அழுதபடி கேட்டாள். இருவரும் அதிர்ச்சியுடன் பூங்கொடியின் முகத்தை பார்க்க மறுபடியும், அப்பா சொல்லுங்கப்பா, இந்த ஆட்டுக்குட்டிய கொல்ல போறீங்களா? இல்லடா கண்ணு, இது சாமி ஆடு, இத கோயிலுக்கு கொண்டுட்டு போகணும். கோயிலுக்கு கொண்டு போய் இதை என்ன செய்ய போறீங்க? இந்த ஆட்டை வச்சுதான் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இதை வெட்ட போறீங்க, அப்படித்தானே? இல்லம்மா, சாமிக்கு இந்த ஆடு நேர்த்திக்கடனா வெட்ட போறோம், அவ்வளவுதான். சாமிய இந்த ஆட்டை வெட்ட சொல்லிச்சு, நீங்களா வெட்டி போட்டுட்டு அப்புறம் சாமி மேல பழி போடுறீங்க. ஏன்பா, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்களுடைய கண்ணு, இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், உனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது. நேரமாகுது, சீக்கிரம் ஆட்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வா, கோவிலுக்கு போகணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா. இந்த ஆட்டை கொல்லுறதுக்கு கோவிலுக்கு போகணுமா, இல்ல சாமி கும்பிட கோவிலுக்கு போகணுமா? இருவரும் மகள் பூங்கொடியின் வித்தியாசமான கேள்விகளால் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அப்பா, சாமி ஒரு உயிரை கொலை பண்ண சொல்லும், மனுஷங்களா பார்த்து உயிர் பலி கொடுக்குறீங்க. இதே இடத்துல மனுஷனோட உசுரா நினைச்சு பாருங்க. பாவப்பா, இந்த ஆடு குழந்தை மாதிரி, இத போய் கொலை பண்ணலாமா? என்கிட்ட இது எவ்வளவு அன்பா பழகி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளா என்கிட்ட ஒட்டி இருக்கு. இதை நான் பழி கொடுக்க விட மாட்டேன் என்று மகள் பூங்கொடி பிடிவாதமாக பேச, இதை முனியாண்டியும் கமலாவும் குழந்தை அறியாமையால் பேசுது என்று நினைத்தவர்கள், அம்மாடி பூங்கொடி, நேரமாகுதுடா, ஆட்டுக்குட்டியை விடுடா என்று அவளின் அணைப்பிலிருந்து ஆட்டுக்குட்டியை விடுவிக்க முயற்சி செய்தனர். ஆனால் பூங்கொடி ஆட்டுக்குட்டியை விடுவதாக இல்லை. அவள் பலம் கொண்டு ஆட்டுக்குட்டியை உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டாள். இருவரும் எவ்வளவோ போராடி பார்த்தனர். அவளது கரங்களில் இருந்த பலியாட்டை அவர்களால் மீட்க முடியவில்லை. வயல்காட்டில் வேலை செய்தவர்களின் கூட்டம் கூடியது. அப்போது ஊர் பெரியவர் ஒருவர் வந்தார். நடந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார். பிறகு பூங்கொடியின் பெற்றோரை பார்த்து, அந்த கருப்பணசாமியோட நாடகம் தான் இது. உன் மகள் பூங்கொடி இந்த ஆட்டுக்குட்டி மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கு. இதை பலி கொடுக்காதே, கருப்பணசாமி கோயிலுக்கு விட்டுடு. அங்கேயே இந்த ஆடு வளரட்டும். பூங்கொடி என்னைக்கு இந்த ஆட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுதோ அப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போ. ஆனா ஆட்டை மட்டும் வெட்டாதே. இதை உன் மகளுக்கு 2 பேரும் இப்பவே சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்போ கோவில்ல பொங்கல் வச்சு சாமி கும்பிட மட்டும் போங்க, ஆட்டை பள்ளி கொடுக்க கூடாது. என்ன புரியுதா என்று அந்த பெரியவர் கூறியதும் கையில் இறுக்கி பிடித்திருந்த ஆட்டை விடுவித்தாள் பூங்கொடி. அப்பா,
இந்த தாத்தா சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? அது மாதிரி நீங்க நடக்கணும். நான் இந்த ஆட்டை பார்க்கணும்னு எப்ப சொன்னாலும் உடனே கோவிலுக்கு என்ன கூட்டிட்டு போகணும் என்று அவளும் கண்டிப்புடன் கூறினாள். செய்வதறியாது திகைத்து நின்ற முனியாண்டியும் கமலாவும் வேறு வழியின்றி சத்தியம் செய்தார்கள். அங்கே அன்று அன்பு போராட்டத்தில் கோவிலில் பலியாக இருந்த ஒரு அப்பாவி ஆடு இந்த குழந்தையால் உயிர் பிழைத்தது. அன்புக்கு கிடைத்த வெற்றி அல்லவா இது? காலம் காலமாக நேர்த்திக்கடன் என்ற பெயரில் புறையோடி போன பழமை சம்பிரதாயம் புதுமைக்கு வழிவிட்டு அப்போது விடை பெற்றது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.